ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட் நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. சாதாரண ராகி மாவு கூழ் தான் காய்க்க போகிறேன். கூழுன்னு சொல்ல முடியாது, களின்னு சொல்ல முடியாது. ஒரு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜில் ஒன்று செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்படி செஞ்சு சாப்பிட்டா ஜேசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி அவங்க தான் சொன்னாங்க, ஒரே இட்லி தோசை தான் செஞ்சு தரேன், இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுதா அப்படின்னோன்னா சரின்னு சொல்லி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்துக்குவோம். ரெடிமேட் மாவு தான், சரியா? எடுத்துட்டு நல்லா கட்டிப்படாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். அளவுலாம் எனக்கு சொல்ல தெரியாது, நீங்கள் உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கட்டிப்படாமல் கரைச்சிட்டு அதுக்கடையில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்குவோம். இது வந்து செஞ்சு நல்லா தயிர்லலாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நைட்டு சாப்பிட முடியாதுல்ல, அதனால் சும்மா தான் சாப்பிட்டோம். அப்புறமா வந்து வெந்நீர் வச்சு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். தண்ணியை வந்து லைட்டாக கொதிக்க வைக்கணுமா. கொதிச்சதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து உள்ளே ஊற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வேலை இருக்குது. நல்லா கிண்டுன்னு அதாவது கட்டி விழுந்துடக்கூடாது. கட்டி விழுந்தால் அந்த கட்டிலாம் வேகாமல் கிடக்குமா, நல்லாவே இருக்காது சாப்பிட்றது. அதனால் கிண்டணும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் தேவைக்கு. இது உப்பு போட்ட களியோ கூழோ தான் சொல்லிக்கணும், ஏன்னா சீனி கிடையாது இதில். அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். எனக்கெலாம் கை வச்சு கிண்டதுக்கே கஷ்டம், இருந்தாலும் சூப்பராக செய்யணும்ல கட்டிப்படாமல், அதனால் செஞ்சுட்டேன். இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ என்னென்னா வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, குட்டீஸ்க்கு வந்து இந்த வெங்காயம் பிடிக்காதுல, அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இதுக்கு சைடிஷ் வந்து இந்த வத்தல், இதை எப்படி சொல்வீங்க, மோர் மிளகான்னு சொல்லுவீங்களோ, அதுதான் இது. அதையும் பொரிச்சு வச்சாச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கு பார்க்கும்போது திங்கன்னு ஆசை, இருந்தாலும் ஒன்றே ஒன்று தானே, அதனால 2 பேத்துக்கு காணாதுல்ல, அதனால் தரலை, கொஞ்சோண்டு மட்டும் தந்தாளுங்க. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ப்ளைட்டில் வந்து கூழ் ஊற்றியாச்சு. கூழோ களியோ ஏதோ ஒன்று, சரியாக போட்டாச்சு. அப்புறமா வந்து குட்டி வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. அப்புறமா பொரிச்சு அந்த வத்தலையும் எடுத்து வச்சாச்சு. சூப்பராக சாப்பிட்டோம். அவ்வளோதான், பாய் பாய்.